ஏதோ ஒரு சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? வார்த்தை கொண்டு சோர்ந்து இருக்கிறீங்களா? எப்படியாவது உங்களை பயத்துக்குள்ளாக்கணும்னு சொல்லி பிசாசானவன் போராடுவான். ஆனா நீங்க பயப்படாதீங்க. கிதியோன் பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. பிசாசை ஜெயித்த இயேசு பராக்கிரமசாலி உங்களோடு இருக்கிறாங்க. எதை குறித்து பயப்படுறீங்க? எனக்கு வியாதி வந்துருச்சா? இல்ல ஆபீஸ்ல என்னோட மேல் அதிகாரி மேனேஜர் திட்டுறாங்களா? இல்ல யாரோட வார்த்தைக்கு பயந்து கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று அழிச்சிருவாங்களோ, நான் இருக்க மாட்டேனோ, மரணத்தை நேரிடுமோ என்று சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன், எந்த தீங்கும் உன்னை அணுகாது. இயேசு உங்களோடு இருக்கும்போது யார் உங்களை ஜெயம் எடுக்க முடியும்? மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்வார். அவர் யுத்தம் செய்வார். ஜெயம் உங்களுடைய. பிசாசானவை வெட்கப்படுத்துவார். இதனால பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்வார்.